வணக்கம் மக்களே. இன்னைக்கு தி கிரேட் இந்தியன் ஃபேமிலி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன்லேயே வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து 1 கோடிக்கு மேலே கலெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜவானுக்கு காம்படிஷனாக இந்த படம் வருமா அப்படின்னு பாலிவுட்டில் பல கேள்விகள் எழுப்பி நம்மெல்லாம் ஷாக்கில் உரைய வச்ச அந்த பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் மட்டும் அப்படி இருந்தால் போதுமா? இந்த படத்தோட கதை எப்படி இருக்குது, இந்த படத்தில் பாசிட்டிவ்லாம் என்னென்ன இருக்குது, இந்த படத்தை பார்க்க வேணாங்கிறதுக்கு என்னென்ன காரணம்லாம் இருக்குங்கிறதுலாம் இந்த ரிவ்யூவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சரி, கிரேட் இந்தியன் ஃபேமிலி படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். ஒரு பண்டிட் வீட்டில் பிறந்த ஒரு பையனாக இருக்கவர் நிறையா ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ்லாம் சொல்லிட்டு நிறையா பாடல்கள்லாம் பாடிட்டு அப்படியே ஃபேமஸ் ஆகிட்டு இருக்காரு. திடீர்னு பார்த்தா பிறப்பால் அவர் வந்து ஒரு முஸ்லீம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. திடீர்னு பார்த்தா இந்த கதையெல்லாம் உங்களுக்கு எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கும், எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. ஸோ இந்த முஸ்லீம் சொன்ன உடனே அவர் திருப்பி வந்து அவங்க ஃபேமிலி கூட சேர்ந்து வாழ்றாரா, இல்லை அந்த ஃபேமிலி உங்களை அக்செப்ட் பண்ணிட்டு சரி நம்ம பையன்தான்பா அப்படின்னு சொல்லிட்டு வாழ்றாங்களா, அந்த ஊரில் அவங்களை சுற்றி என்னென்ன எதிர்ப்புகள்லாம் தெரிவிச்சது, இதெல்லாம் தாண்டி ஒரு ஹீரோவோ எப்படி வராரு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதையாக இருக்குது. ஃபர்ஸ்ட் இந்த படத்துக்கு பக்கபலமாக என்னென்னலாம் இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துடலாம். சரி, இந்த படத்தில் வந்து விக்கி கௌஷல் நடிச்சிருக்காரு, மாலிசி சில்லர் இருக்காங்க அப்படின்னு சொன்னேன். பயங்கரமான ஆடியன்ஸ் கிட்ட ஒரு ஹைப்பு. அதே ஹைப்போட படத்துக்குள்ளே போனால் படம் வந்து விக்கி கௌஷலை மட்டுமே சுற்றி வர மாதிரி நிறைய சீன்கள் இருந்துச்சு. இந்த படத்தில் மனோஜ் பாவா இருக்கட்டும், சரி இந்த மாதிரி நிறைய ஒரு பயங்கரமான கேரக்டர் ஆர்டிஸ்ட்லாம் சரியாக படத்தில் யூஸ் பண்ணாதது அப்படியே தெரிஞ்சிச்சு. ஆனாலும் விக்கி கௌஷலை வந்து ஒழுங்காக இந்த படத்தில் ஸ்டார்டிங்லேருந்து ஒரு ஹிந்துவாக இருக்கப்போ அவர் எப்படி இருக்காரு, ஒரு முஸ்லீமாக மாறுறப்போ ஒரு டிரான்சிஷன் எப்படி இருக்குது அப்படிங்கும்போது, ஒரு ரிலீஜியன்லேருந்து இன்னொரு ரிலீஜியன் போகும்போது ஒரு மனுஷனோட மனநிலை எப்படி இருக்கும், ஒரு ஜாலியாக இருக்கும்போது எப்படி இருப்பார் அப்படிங்கிறதுலாம் இந்த படத்தோட டேரக்டர் சூப்பராக காட்டியிருக்காரு. இந்த படத்தோட டேரக்டர் விஜய் கிருஷ்ணா ஆச்சாரியா ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்டோரி லைன் தான் எடுத்துகிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லணும். ஆனால் அந்த கண்டென்ட் அவர் சொல்ல வந்த மெசேஜ் வந்து ஒரு கமர்ஷியல் மசாலா படமாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ரிலீஜியஸாக நம்மளாம் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்ல வந்த கருத்தை வந்து எல்லாருமே பாராட்டிட்டு இருக்காங்க. இதனால கூட இந்த படத்துக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து ஹிட் வந்து இப்படி கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சில பேர் சொன்னாலும் அதெல்லாம் இல்லை விக்கி கௌஷலுக்காக தான் வந்து படம் வந்து இந்த அளவுக்கு ஹைப் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் இன்னும் கொஞ்சம் அந்த கேரக்டர் ஆர்டிஸ்ட்லாம் அவங்க யூஸ் பண்ணி அந்த மிஸ்ராவாக இருக்கட்டும், இல்லை அந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் பயங்கரமாக ஹெவி பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடியவங்க, அந்த மனோஜ் பாவா இருக்கட்டும், இவங்க பெர்ஃபார்மன்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் அவங்களெல்லாம் கண்டென்ட் வந்து பயங்கரமாக நடிக்கிறவங்களுக்கு பயங்கரமான சீன்லாம் வச்சா சூப்பராக நடிச்சிருப்பாங்கல்ல அப்படின்னு நிறைய பேர் பேசிட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த வகையில் விக்கி கௌஷல் யூஸ் பண்ணவர் மற்றவங்களையும் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்மளோட கருத்தாக இருக்குது. ஸோ அடுத்து தான் இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபி. எப்போவுமே மாஸ் மசாலா கமர்ஷியல் படத்தில் கொஞ்சம் கண்டென்ட் வச்சு எடுக்கிற படத்தை வந்து யூஸ்வலாக சினிமோட்டோகிராஃபியில் சூப்பராக பண்ணுவாங்க. அந்த இடத்த அவங்க சுற்றி காட்டின விதமாக இருக்கட்டும், அந்த பல்ராம்பூர்னு சொல்லக்கூடிய அந்த ஊரில் வந்து ஹிந்துயிசத்தை வந்து ஒரு சைடு வந்து எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்களோ, முஸ்லீம் பீப்புளும் அதே மாதிரி அந்த ஊரில் எப்படி இருக்காங்கன்னு காட்டினது, அந்த பீப்புளோட மைண்ட் செட் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது, அந்த எமோஷன்ஸ் அவங்க எமோட் பண்ணும்போது காட்டினது, இந்த விஷயம் எல்லாமே கேமராவில் சூப்பராக கேப்சர் பண்ணி நமக்கு ஃபெஸ்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஆல்சோ இந்த படத்தில் அவங்க சைல்டுஹுட்டில் அந்த பேக் ஸ்டோரி சொல்லும்போது அந்த மாதிரி அந்த சீக்வன்ஸ் எல்லாமே இந்த படத்தில் வந்து ஓரளவுக்கு நீட்டாகவே அமைச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அவர் சைல்டுஹுட்டில் பார்க்கும்போது விக்கி கௌஷலோட கேரக்டர் ரொம்பவே ஒரு க்யூட்டான பையனை வந்து அவங்க போட்டது இன்னும் கொஞ்சம் அந்த கேரக்டர் எலவேட் பண்ணி காட்டின மாதிரி இருந்துச்சு. ஒரு சாதாரணமான ஒரு ஃபேமிலியில் இருக்கவன் திடீர்னு ஒரு பூஜாக்கு போகும்போது அவனோட மனநிலை எப்படி மாறும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த பேக் ஸ்டோரியில் அவங்க ஸ்டோரியை நரேட் பண்ண விதம் ரொம்பவே இந்த படத்தில் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, நல்லாவும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அந்த முஸ்லீமா மாறும்போது ஒரு பண்டிட் வீட்டில் இருக்கவங்க வந்து எப்படிலாம் ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத சூப்பராகவே கேப்சர் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இந்த படத்துக்கு எடிட்டிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா தான் இருந்துச்சு. ஏன்னா இந்த படத்தை அவங்க நினச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் நேரம் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணி எடுத்துருக்கலாம். அப்படிலாம் இல்லாமல் படத்தில் என்ன கண்டென்ட்டோ தேவையான விஷயங்கள் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். இந்த படத்துக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், சாங்ஸாக இருக்கட்டும், ஒரு சில சாங்ஸ் தவிர மற்ற சாங்ஸ்லாம் பெருசாக பேசுகிற மாதிரி இந்த படத்தில் எதுவும் இல்லை. ஆனாலும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்டர்ஸ் க்ரூ வச்சு எடுக்கிறாங்க அப்படின்னா இன்னும் நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து பாலிவுட்லையாக இருக்கட்டும், இல்லை நமக்கு இங்கே விக்கி கௌஷல்னால் யாருன்னு தெரியும். ஸோ அவரோட படங்களுக்கு வந்து நம்மக்கிட்டேருந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அவர் போஸ்ட் பேண்டமிக் அப்புறம் ஒரு என்னென்ன மூவிஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா கொடுப்பாரு நினச்சிட்டு இருந்தப்ப இந்த மாதிரி படங்கள் வந்து ஆடியன்ஸ் வைஸ் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் ஹிட்டு கொடுத்தாலும் நம்மளை வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைட் பண்ண ஒரு நல்ல ஒரு வாட்ச் த்ரூ மூவியாக இருந்துச்சான்னு கேட்டால் அது ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஸோ இந்த மாதிரி லேக்ஸ்லாம் இந்த படத்தில் இருந்துட்டு தான் இருந்துச்சு. இன்னுமே இந்த ஸ்டோரி லைன் வந்து பேக் போன் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் படுத்திட்டு இந்த நரேட்டிவ் சிஸ்டம் வந்து இன்னும் கொஞ்சம் அங்கங்கே அவங்க வந்து பூஸ்டப் பண்ணி கிறிஸ்ப் பண்ணி எழுதியிருந்தாங்க அப்படின்னா இதை வந்து பார்க்குறதுக்கு ஒரு சூப்பரான படமாக இருந்திருக்கும். ஸோ அதெல்லாம் இல்லாதனால இந்த படம் வந்தது கொஞ்சம் ஆவரேஜான படமாக தான் இந்த வீக்கெண்ட் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ மேலும் இதே மாதிரி நிறைய மூவிஸோட வர வரைக்கும் திஸ் இஸ் ஸ்வேதா அண்ணா சைனிங் ஆஃப் ஃப்ரம் படம் எப்படி இருக்கு செக்மெண்ட்.